வணக்கம் நம்மளே. இன்னிலேருந்து ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில், அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம், காவேரிப்பாக்கம் வட்டம், அதாவது கீழ்வரான்னு ஒரு பெரிய சாம்பல். அப்போ எனக்கு ஒரு எட்டாவது 9வது அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. அது 8வது 9வது தான், அதுக்குள்ளே தான் இருந்தேன். ஏன்னா 10th எங்கள் ஊரில் 10th வரைக்கும் தான். அப்போ ஏன்னா சரியாக நான் இல்லை, ஒரு 4-5 வருஷம் அந்த அட்டகாசம் ஓட்டுனது. என்ன பண்ணுவார்னா, அப்போ பார்த்துக்க வருஷம் எனக்கு இப்போ 60 ஸ்டார்ட் ஆகிடணும் கொஞ்ச நாளில். என்னன்னா சாராயவார், பெரிய சாராயவார். அவர் மேடையில் பேசினார், இந்த ஜெயிலேருந்து அந்த ஜெயிலேருந்தும் அன்வார். மோதிரம்லாம் எவ்வளோ இன்றைக்கி இந்த அம்மா இதில் போட்டாங்க தெரியுமா, எவ்வளோ அப்போ மோதிரம் அதே மாதிரி அப்பயே போட்டுருப்பார். இந்த எவ்வளோ கையில் அப்படியே வந்துருப்பார். இணைவி துணைவி அணைவியோட எல்லாம் பெரிய பெரிய இதுவாக இருந்தார். கோயில் கட்டினார், கோயில் முருகர் கோயில் கட்டி அந்த ஒரு இதில் குருவாத முதலியார் பேர். அப்போது பெரிய கோயில் கட்டின கோயில் முருகன் கோயில் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் அந்த ரோட்டில் போகும்போது இருக்கும். ஷோலிங் காவேரி போட்டு ஷோலிங் போகும்போது கீழ்வரான்ற ஊர். அப்போது அந்த ஒரு இது இருக்கும், திருவிழா நடக்கும். திருவிழானா எதனா இருக்கணுமே, பனைகிறவங்க எதனா என்ன தினம் அந்த திருவிழா, கிருத்திகை அந்த மாதிரி இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டு கச்சேரி நடக்கும். பாட்டு கச்சேரினா லேஸ் பாட்டு கச்சேரி கிடையாது. லேஸ் பாட்டு அந்த அக்கம் பக்கம்லாம் கிடையாது. டிஎம் சவுந்தரராஜன் நாய் வந்திருக்காருங்க, எல்லாரும் சரி அம்மா வந்திருக்காங்க. இன்னைக்கு ஊரில் எல்லாரும் சரி கேளுங்களேன், ஏன்னா இது அம்மாவா நான் சொல்லுவான். அப்புறம் பெரிய பெரிய அந்த இசை சீர்காழி கோவிந்தராஜன் வந்துருக்கு. அப்படி தான் அது மாதிரி தான் வருவாங்க. சும்மா தான் லேஸ் பட்டு இதெல்லாம் கிடையாது. ஒரே ஆள் அவர் மட்டும்தான் நடத்துவார், வேற எங்கே டொனேஷன் அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் வானவேடிக்கை நடக்கும். வானவேடிக்கைன்னா என்ன, இந்த 10 பட்ட ஊர்லேயும் வந்துடுவாங்க அந்த வானவேடிக்கை பார்க்கறதுக்கு. இன்னும் சினிமா நடிகை வராங்களே, ஒரு முறை வானவேடிக்கை ஒரு இதில் இப்போ வானவேடிக்கை பெருசாக நடந்தால் இன்னொருத்தில் இதில் எதுவும் நடக்கும். சாதாரணமாக இந்த இதெல்லாம் யாரும் அந்த பாட்டு கட்சியில் வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் போட்டால். அப்படி அந்த பட்டு சாலையெல்லாம் கிடையாது. பட்டு போடுவேன், பெரிய பெரிய நல்ல டிசைன் பார்த்தா சரிக்கு அப்படி இருக்கும். அந்த மாதிரி போகணும், செலவு பண்ணணும். நல்ல சரியான வருமானம். அதாவது இந்த கல்வி தந்தை இது இந்த காலேஜுங்கெல்லாம் கட்டாத நேரம் இல்லைன்னா காலேஜ் கட்டியிருப்பாங்க பொழுதுறாங்க. அது அப்போ இந்த காலேஜுங்கெல்லாம் இல்லாத நேரம் அந்த செலவு இந்த மாதிரி சரியான. இப்போ என்னன்னா எல்லாம் அந்த சாராயத்தலாம். அப்புறம் வந்து அப்பயே நம்ம பக்கம் பார்க்கும்போது எங்கள் ஊர் மாவட்டத்தில் இந்த கல்லுங்கெல்லாம் கொஞ்சம் வெட்டுவாங்க. அந்த முனியம்மா சாராயம் அது ஒரு ஃபேமஸ்ஸு. சின்ன சின்ன போட்டெலாம் கிடைக்குது. இந்த மாதிரி அதாவது இந்த சாராயம்ன்றது ஒரு இது போச்சு நல்லா. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தொழில் ஒரு இந்த இதில் இருக்க ஒரு மகாராஷ்டிராவிலேருந்து மகாராஷ்டிராவுடைய சாராயத்தை வர வச்சு கொடுப்பார். நான் ஒரிஜினல் கவர்மெண்ட் இந்த சாத்துக்குடி ஃப்ளவர்லாம் செய்வாங்க. இந்த இதெல்லாம் கொண்டு வந்து சொல்லினாலன்னா இந்த இங்கிலீஷெல்லாம் ஆச்சா இடுக்கும் போது காத்தால் இந்த ஜாயிண்ட் பெயின் எப்பவுமே மில்ட்ரி சாரை கிடைக்க மாட்டேன்னு அப்படின்னு. அப்போ மற்ற ஸ்டேட்டெல்லாம் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறேன்னா, ஒரு எல்லாருக்குமே அந்த ஒரு குவாலிட்டின்றது அது இல்லை, நம்மளுக்கு தெரியும். ஏன்னா பாருங்கள், இது வந்து ஒரு பக்கடி லெமன், இதுவும் ராக் போட்டு இது யூபிலேருந்து வருது. இது இந்த இது பக்கடி லெமன் மைசூர் இதில் வந்து நஞ்சன்கூட்லேருந்து வந்து ஐட்டம் 250 ரூபாய் பில்லெல்லாம் இருக்குது. இது தமிழ்நாட்டில் தயாரிது. இந்த பக்காடி நம்ம டாஸ்மாகில் கிடைக்குது. தமிழ்நாட்டில் தயார ஒரு பக்காடி கேன்டீனில் வராது. ஏன்னா இது டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிடும். ஏன்னா ஒரு லோடு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், டாஸ்மாக் சரக்கு எந்த சரக்கும் சொல்லு, ஒரு லோடு வருதுன்னா அதில் ஒரு கேஸ் எடுத்து மத்திய அந்த உணவு ஆராய்ச்சி இது இருக்குது பாருங்கள், மைசூரில் இருக்குது, அங்கே அனுப்புவாங்க. இதுக்கு இப்போ ஆர்மிதும் டிஃபென்ஸுக்கும் டெஸ்டிங் லேப் இருக்குது, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறது. அந்த நாம வந்த அப்புறம் தான் டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு லோடு வந்து அங்கேயும் பண்ணுவாங்க, கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க. போய் அது செக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இல்லை, டெஸ்டிங் லேப் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு தான் சொல்லும். டெஸ்ட் கொடுக்கும்போது அந்த குவாலிட்டி குறையாது. என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரிஜினலி சிட்ரஸ்ரம், ஒரிஜினல் சிட்ரஸ், அதாவது ஒரிஜினல் எலுமிச்சம். அந்த வாசனை பார்த்தா கூட அந்த வாசனை வரும். இது திறந்ததுன்னா ஸ்பிரிட் வாசனை தான் வந்து இது திறந்த. தமிழ்நாட்டில் மிலிட்ரி சப்ளை ஆகிறது இல்லை. எது இங்கே இருக்கிற கம்பெனிகள் எந்த கம்பெனி இருந்தாலும் மிலிட்ரி சப்ளை ஆகிறதே இல்லை. வாங்கினா இங்கே விதவைகள் ஆகிடுவாங்க போகுது. ஏன்னா இது அடித்தா இந்த ஜாயிண்ட் பெயின் போகிறது இதெல்லாம் பெரிய இதாக இருக்குது. நீங்கள் விடுங்க, கள்ளசாராயம் விடுங்க, இதுங்க அதிகம் அது மாதிரி இருக்குது. நம்ம என்ன சொல்கிறது, ஏன்னா இது ஜனங்கள்லாம் அடுத்த இதில் வந்து வச்சு இந்த எம்பி எலெக்ஷனில் பார்த்தோம் என்ன இதுன்னு. அது நண்பர்களே, இது ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு இவ்வளோ போச்சு. அதாவது முதல்ல சரக்கு சரியில்லைன்னா முதல் கண்ணில் தான் வந்துட்டு செவந்து செவியலும் பார்த்தா ஏதோ சிங்கம் வர மாதிரி குடிப்போம். சரக்கு சரி இருக்காது. இல்லைன்னா குவாலிட்டி இங்கே டெஸ்ட் அதுதான். இது 135 கூட 145. அப்புறம் செலவு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவும் சரி இதுவும் சரி ஒரு 10-15 ரூபா நம்ம ஸ்நாக்ஸ்லாம் முடிஞ்சிடும். 2 ரூபா தான் கிளாஸ். ஆந்திராவில் நீங்கள் எங்கே போனாலும். இதுக்கு முன்னாடி பிரச்சனை என்னன்னா, இந்த ஜெகனண்ணா இருந்தார். ஜெகனண்ணா இருக்கும்போது என்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு டைமில் என்ன ஆகுனா, அந்த கனகம்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. சென்னையிலேருந்து திருப்பதி போகிற ரூட்டில் கனகம்மா சாத்திரான்னு ஒரு ரூட் வரும். நம்ம இதே ராணிப்பேட்டை இதில் தான் வரும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரோடு இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த பக்கம் ஆந்திரா, ஒரே ரோடு பிரிக்கும். ஆந்திரா பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு டைமில் இந்தியாவில் எந்தெந்த கம்பெனிக்கு நல்ல குவாலிட்டி இருக்குது எல்லா சரக்கும் கிடைக்கும். ஜனங்க தமிழ்நாட்டில் இருக்குது, அங்கே அக்கம் பக்கம் இருக்கிறதெல்லாம் அங்கே தான் வருவாங்க.
10 ரூபா ஜாஸ்தி என்னன்னா அங்கே பிடிச்சி நீங்கள் இந்த பக்கம் தானே வரணும், டிடி ஆயிருமே, அதெல்லாம் பண்ண அந்த பக்கம் ரோடுக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு ரோடுக்கு அந்த பக்கம் ஜெயன்னு ஜனம் ஜெகன் நான் வந்தார் முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஜெகன் சரகன் வந்து இதே மாதிரி ஆகிப்போச்சு, நம்ம தமிழ்நாடு மாதிரி டாஸ் வச்சு அங்கே இருக்க ஜனம் ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அப்புறமா விலையும் ஏற்றிட்டோம், ஏன்னா அங்கேயும் ஃப்ரீ கொடுத்துட்டாங்க. ஒரு சில இதுக்கெல்லாம் கரண்ட் பில் கிடையாது, மாதத்துக்கு வந்த 2000 3000 அந்த கேஸ் அங்கே அவரே முன்னே ஆரம்பிச்சுட்டு திவால் போகிறோம், எதுவும் சமாளிச்சுது. இப்போது இந்த மாதிரி விஷயங்கள் மறுபடியும் வந்துட்டாங்க. அங்கே இந்த யூடியூப்பில் போகிறவங்கெல்லாம் இந்த பாட்டில் வச்சு தான் காமிச்சிக்கிறேன், இனிமேல் ராக் போட்டு கிடைக்கும், இன்றைக்கி இது கிடைக்கும் அது கிடைக்கும் ஜாலியாக. அங்கே அந்த சரக்கு அடிச்ச மதுப்பிரியர்களுடைய ஓட்டு ஜெகனுக்கு கிடைக்கல. முக்கிய காரணம் தோக்கிறதுக்கு அடிமட்டமாக தோக்கிறதுக்கு காரணமே அந்த தரத்தை குறைச்சது தான். இவங்க கம்பெனி சரக்கெல்லாம் வரல, இவங்களே ஸ்பிரிட் வச்சு ஏதோ போயினுக்குது, இவங்களே ஆளுங்கட்சிக்காரனே செய்கிற மாதிரி செய்கிறாங்க இல்லையா, அந்த கருப்பு வச்சு. இங்கே கலாச்சாரம் என்னென்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாருமே வந்து அந்த 135 145 சரக்குகளில் தரம் இருக்கிறது இல்லை. நல்லா லேப் டெஸ்ட்ன்றது எந்த இதுவும் கிடையாது, ஒரு இது இருக்குது இல்லை, ஸ்பிரிட்டோடு வந்துருக்கு. ரெண்டாவது அந்த ருசி பண்ணிட்டாங்க, இது சாராயம் ருசி பிடிச்சவங்க இந்த மாதிரி ஸ்மூத்தெல்லாம் முத்த ஏற்றுக்காது. அது அப்போ போயிடும், இளமரோ காய்மரோ போயிடும், எல்லாருமே தெரியும். ஏன்னா மலை கிராமங்கள்லாம் இந்த ஏலகிரி மலாம் அந்தந்தாங்க, இது எல்லாம் யாரும் எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ மற்ற ஸ்டேட்டில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கன்னா, இப்போ ராஜஸ்தான் எடுத்துக்காங்க, மகாராஷ்டிரா எடுத்துக்காங்க, இதுங்கெல்லாம் வந்துட்டு தேசி டெக்காஸாக இருக்கும். அதாவது நாட்டு இந்த சாராயத்துக்கும் தனியாக ஒரு டெக்கா இருக்கும், அப்படியே இதுக்கு தனியாக இருக்கும். அந்த ஜனங்க என்னன்னா ஒரு கண்ட்ரோல். இங்கே என்னன்னா காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சுட்டு உட்காந்து பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மற்ற ஸ்டேட் நம்ம போகிறோம், எல்லா ஸ்டேட்டும் மிலிட்ரிலேருந்து கூட இப்போ சுத்தம் தான் அதிகம். மற்ற ஸ்டேட்னா இத்தனைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து ராஜஸ்தான் தான், சரக்கு அடிக்கிறது இதில் ராஜஸ்தான் தான். ஆனால் கடைங்கெல்லாம் காலியாக தான் தெரியும். ஒரு 12 மணிக்காக ஒரு ஆரம்பிக்கிறதும் சரி, நைட்டு முடிக்கிறதும் சரி, அந்த ரஷ்ஷு போயிட்டு நம்ம ஊர் ரஷ் மாதிரி இல்லை. இது என்னான்னு தெரியல, இது எந்த உளவியல்களை பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த அளவுக்கு போய் விழுந்து எழுந்து வாரின்னு வந்து நம்ம துட்டு கொடுக்குறோம், சரக்குன்னு விற்கலன்னா கவர்மெண்ட் இந்த மாதிரி இது அது நடக்காது. அதுக்குன்னு ஒரு வசதி பண்ணி கொடுக்கணும். ஒரு டீ கடை போனால் கூட உட்கார வச்சு, இன்றைக்கி லெவலில் போனீங்கன்னா ஏசி போட்டு அது பொண்ணு உட்காருங்க, இந்த இதெல்லாம் பெஞ்சு போட்டு நல்லா தண்ணி கொடுக்குது, ஒரு 10 ரூபா டீ கொடுக்குதுங்க. இதில் கொடுக்குதுன்னா ஒரு அரசாங்கம் ஒரு வசதி, ஒரு தண்ணி எல்லாமே 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா, அதில் பாதி துட்டு சேர்ப்பது. ஒரு 100 ரூபா ஒரு 200 ரூபா வாங்குறோன்னா அது 100 ரூபா இதுக்கு சரியா போயிடுது. ஸ்நாக்ஸ் ஆனால் இது வெளியே விற்கிறதோட 5 மடங்கு ரேட் ஜாஸ்தி. இதே கர்நாடகா போனீங்கன்னா ஃப்ரீ கிளாஸ் அங்கேயே இருக்கும், பொரி இருக்கும், 100 இருக்கும், எல்லாம் எனக்கு சிம்பிளாக மிஷினும் வரலாம். அதே ஆந்திராவுக்கும் அந்த அளவுக்கு கிடையாது. இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஜனங்க தான் நீங்கள் தான் சிந்திங்க. ஏன்னா ஆந்திரா பார்த்தீங்கன்னா மதுப்பிரியர்கள் ஜெகன் போனதுக்கான இந்த மதுப்பிரியர்கள் தான். ஏன்னா சரக்கில் என்றைக்கு மோசம் பண்ணாங்களோ அப்பயே முடிஞ்சது. ஜெகனுக்கு அது அரசியல் அனாதை ஆகிட்டார். இனிமேல் இந்த கள்ள சாராயம் நல்ல சாராயம் குடிக்கன்னா டாஸ்மாகில் மிலிட்ரி சரக்கு கொடுத்தா இனிமேல் அந்த பிரச்சனையெல்லாம் வராது. மிலிட்ரி சரக்குனா என்ன, லேப் டெஸ்ட் பண்ணி ரேட்டு ரீசனபுளாக வச்சு 250 ரூபா தான் ஒரு ஃபுல் பாட்டில். எல்லாம் இந்த ஆக்ட்ராய் டெஸ்ட் பண்ணி எல்லாம் போட்டு கொடுத்து டாஸ்மாகில் மிலிட்ரி சரக்குன்னு வந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் வரும். கள்ள சாராயம் சாப்பிட்டு பிடிச்சிட்டான், ஏன்னா நல்ல சாராயம் கிடைக்க போகுது, நல்ல குவாலிட்டியான சரக்கு போட்டு குவாலிட்டியான சரக்கு பிடிச்சி அவன் அங்கே போய் சாப்பிட்றான். ஒரு செத்து விட்டான், அவன் குடும்பத்துக்கு 10 லட்சம் கிடச்சிது. ஒன்று ஆழ போகிறவங்க இழுத்து காரியத்தோடு முடிஞ்சு போகுது. இன்னும் முன்ன மாதிரி இல்லை, போச்சு சேனல் துட்டு வந்துச்சு. ஆனால் சத்தாம்பா அவன் நேரத்தை வாங்கி போனான், ஏன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மள மிலிட்ரியில் டாஸ்மாகில் மிலிட்ரி சரக்கு வேணால் யோசனை பண்ணுங்கள், இன்னும் அடுத்து வருங்க அதை போடுவோம். இது வந்து எப்படி நம்ம விவசாயத்தில் புது விஷயம் இது அதனால் சொல்லணும்னு தோணுச்சு. நல்ல இதுதான். டாஸ்மாகில் மிலிட்ரி சரக்கு வேணால் யோசனை பண்ணுங்கள், இறங்கிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.